Hello viewers, வணக்கம் and welcome to the show. நான் வந்து உங்க gadget expert வருண் கிருஷ்ணன் from Phone Arena லைவா மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் பார்சிலோனா ஸ்பெயின்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். சோ நம்ம ஆல்ரெடி இந்த ஷோல வந்து 2 எபிசோடா வந்து மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம். சோ இது அந்த 2 எபிசோட்லயும் எல்லா ப்ராடக்ட்டும் காமிக்க முடியலங்க. அதனால மூணாவது எபிசோடா கண்டினியூஸா நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த எபிசோட்ல வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம தந்தி டிவி கேஜெட் பசார் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு. So viewers, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம ஷோல பார்க்க போறோம்னு சொன்னேன். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது முதல்ல ஞாபகம் வரது வந்து சோனி தாங்க. சோ சோனி என்ன மொபைல் காங்கிரஸ் லான்ச் பண்ணாங்கன்னு நம்ம கேஜெட் எக்ஸ்பர்ட் பரத்வாஜ் இருக்காரு, அவரை போய் கேட்கலாம். இன்னைக்கு சோனி பூத்ல இருக்கும் MWC மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் ஈவென்ட்ல இருந்து ஏற்கனவே நிறைய எபிசோட்ஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம் சோனியோட ஷோ. சோ சோனி 2 ப்ராடக்ட் மெயினா லான்ச் பண்ணிருக்காங்க இங்க, சோனி Xperia Z2 அண்ட் சோனி Xperia Z2 டேப்லெட். பட் ஃபர்ஸ்ட் நம்ம சோனி Xperia Z2 பத்தி பார்க்கலாம். Xperia Z1 நம்ம ஷோல பார்த்திருப்போம். அதோட ஒரு பெட்டர் அப்கிரேட்னு சொல்லலாம். இது ஒரு 5.2 இன்ச் 1080p ஸ்கிரீன் இருக்கு. ட்ரைலூமினஸ் டிஸ்பிளே அப்படின்ற சோனி பிராண்டிங்கோட வருது. எக்ஸ் ரியாலிட்டி மொபைல் அப்படின்ற என்ஹான்சிங் இன்ஜினும் இருக்கு. இதுல டிஸ்பிளே வந்து பயங்கர பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம் Xperia Z1 விட. Xperia Z1ல வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது, பட் இதுல பாத்தீங்கன்னா வியூவிங் ஆங்கிள்ஸ் எக்ஸலென்ட், சூப்பரா இருக்கு டிஸ்பிளே. அதே மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஒரு பிலிம் ப்ரொடெக்டர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, நிறைய ஸ்கிராச் ஆகும், பட் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்லி இட்ஸ் டெம்பர்ட் கிளாஸ் ஆன் த ஃப்ரண்ட் அண்ட் த பேக். ஸோ ரெண்டுமே சூப்பர் ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் ஆல்சோ தின் டவுன் பண்ணிருக்காங்க போன வெல் 8.2 mm திக். இது நல்லாவே தின் டவுன் பண்ணிருக்காங்க Z1 விட. Z1 காம்பாக்டை விடவே ரொம்ப தின்னா இருக்கு. அண்ட் ஓவரால் பாத்தீங்கன்னா மச் பெட்டர் பில்ட் குவாலிட்டி அண்ட் மச் பெட்டர் எக்ஸிகியூஷன் ஆஃப் த Z1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் ஒரு ஹார்ட்வேர் வாக் த்ரூ மாதிரி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்ல ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி 5.2 inch ஸ்கிரீன் இருக்கு. இங்க கீழே ஆன் ஸ்கிரீன் பட்டன்ஸ் தான் இருக்கு. இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும் ஆன் ஸ்கிரீன் பட்டன்ஸ், கபாசிட்டிவ் பட்டன்ஸ் கிடையாது. மேல இயர் பீஸ், இங்க ஸ்பீக்கர்ஸும் ஒரு தின் வெட்ஜில் வந்து ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க. மேல சோனி பிராண்டிங், இங்க ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கு, கப்பல் ஆஃப் சென்சார்ஸ் இருக்கு. மேல பாத்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக், செகண்டரி மைக்ரோஃபோன், ஸ்டீரியோ வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ண முடியும் வீடியோல, அதுக்காக தான் செகண்டரி மைக்ரோஃபோன் வச்சிருக்காங்க. அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த 20.7 மெகாபிக்சல் கேமரா பயான்ஸ் இமேஜ் சென்சாரோட, பயான்ஸ் ப்ராசஸரோட சோனி சென்சார் பண்ணிருக்காங்க. இது XMOR RS சென்சார். இது Xperia Z1ல இருக்கிற அதே சென்சார் தான், பட் இது சாஃப்ட்வேர் வந்து ஆப்வியஸ்லி புதுசுனால பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபீல் பண்றோம். கீழே இருக்கிறது LED ஃபிளாஷ் அண்ட் இங்க சோனி பிராண்டிங், NFC, Xperia, அவ்வளவுதான். இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒயிட் போன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு கிளாஸோட பார்க்க. அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா தான் எல்லாமே கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க 2 ஸ்டேஜ் கேமரா கீ, நிறைய ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல இதை பார்க்க முடியாது. 2 ஸ்டேஜ் கேமரா கீ இருக்கு. இங்க வால்யூம் ராக்கர் இருக்கு, பவர் லாக் ஸ்விட்ச் சோனியோட ஸ்டைலோட, அண்ட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க டாக் கனெக்டர், சோனி வந்து நிறைய டிவைசஸ்ல உங்களோட டாக் கனெக்டர் வச்சிருப்பாங்க, அந்த டாக் கனெக்டர் இங்க இருக்கு. பிளஸ் இங்க வந்து உங்களோட மீதி போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், இங்க 2 போர்ட்ஸ் இருக்கு, மைக்ரோ USB போர்ட்டும் சிம் கார்டு ஸ்லாட்டும் இருக்குங்க. ஸோ ஓவரால் இந்த பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் ரொம்ப மெச்சூர் பண்ணிருக்காங்க சோனி இதுல, சோனி Xperia Z2ல. பட் இதோட பிகர் வெர்ஷன் எப்படி இருக்கும், அதுதான் சோனி Xperia Z2 டேப்லெட். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். சோ இதுதான் வியூவர்ஸ் Xperia Z2 டேப்லெட். இது பேசிக்கலி Xperia Z2 ஒரு பெரிய ஃபார்ம் ஃபேக்டர்லன்னு சொல்லலாம். Xperia டேப்லெட் Z போன வருஷம் லான்ச் பண்ணாங்க. இந்த டேப்லெட் Z ஓட பெட்டர் ஃபார்ம், இன்ஃபேக்ட் Z2 ஓட பெரிய வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பியூட்டிஃபுல் டேப்லெட். லுக் ஹவு தின் இட் இஸ், இட்ஸ் சோ தின். இவ்வளோ தின்னான ஒரு டேப்லெட் வந்து நாங்க பார்த்ததே இல்லை. இன்ஃபேக்ட் iPad Air சொல்லலாம், பட் ஆண்ட்ராய்டு வேர்ல்ட்ல திஸ் மைட் பி தி iPad Air. iPad Air அளவுக்கு தின்னஸ், வெரி வெரி லைட்
அண்ட் வெரி ஈஸி டு ஹேண்டில். ஒரு 10 inch டேப்லெட் இவ்வளோ ஈஸியா ஒரு ஹேண்டிலிங் பண்ணக்கூடிய டேப்லெட் நாங்கள் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டேப்லெட், வெரி வெல் கிராஃப்டட். பின்னாடி பாத்தீங்கன்னா இட்ஸ் கார்பன் மெட்டீரியல் பின்னாடி பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல்லி பில்ட், எக்ஸ்ட்ரீம்லி லைட் அண்ட் ஒரு பிரீமியம் குவாலிட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். டிசைன் பாத்தீங்கன்னா Xperia Z2 மாதிரியே பண்ணிருக்காங்க. இங்க சைட்ல மெட்டல் அண்ட் சைட்ல ஆல் த கண்ட்ரோல்ஸ், ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஒரு ஜஸ்ட் குவிக் ஹார்ட்வேர் வாக் த்ரூ மாதிரி இங்க கொடுக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து 1920x1200 ஸ்கிரீன் இருக்கு. பட் உள்ள பாத்தீங்கன்னா நியூ ப்ராசஸர். ஸோ முன்னாடி Snapdragon 600ன்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ Snapdragon 801 த லேட்டஸ்ட் Snapdragon ப்ராசஸர் அது யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் ஓவரால் யூஐயும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. யூஐ இஸ் லைக் Android 4.4 மேல சோனியோட ஸ்கின் போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு நியூ அடிஷன் சொல்லலாம். அண்ட் ஓவரால் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பெட்டர் ஆயிருக்கு முன்னாடியை விட. ஸோ 10 inch ஸ்கிரீன் முன்னாடி. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கு, சென்சார்ஸ் இருக்கு. பிசல்ஸ் கொஞ்சம் ஸ்டில் பெருசா தான் இருக்கு, அது இன்னும் கம்மி பண்ணலாம்னு நாங்க நினைக்கிறோம். பட் மேபி நெக்ஸ்ட் வெர்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். திக்னஸ் பாத்தீங்கன்னா வெரி லெஸ், ஜஸ்ட் 6.4 mm திக்னஸ், அவ்வளவுதான் திக்னஸ். அண்ட் கீழே இங்க கண்ட்ரோல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டாக் கனெக்டர் இருக்கு. முன்னாடி இங்க கீழே நிறைய கண்ட்ரோல்ஸ் இருந்தாங்க, இப்போ எல்லாமே சைட்ஸ்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. இங்க 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்கு கீழே. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் அண்ட் பவர் லாக் ஸ்விட்ச். இந்த பவர் லாக் ஸ்விட்ச் வந்து சோனியோட டிபிக்கல் ஸ்டைலிங்கோட அந்த பவர் சிம்பிளோட இருக்கு. இங்க மேல பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோல்ஸ், இன்னும் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்கு. இதுல சிம் கார்டு ஸ்லாட்டும் இருக்கு. இதுல LTE சப்போர்ட் இருக்கு. டேட்டா இதுல கால்ஸ் பண்ண முடியாது, பட் LTE டேட்டா சப்போர்ட் இருக்கு. ஸோ ஓவரால் நீங்க உலகத்துல எங்க போனாலும் ஃபாஸ்ட் டேட்டா கிடைக்கும். அண்ட் இங்க IR பிளாஸ்டரும் இருக்கு. IR பிளாஸ்டர் சோனியோட டிவிஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரிமோட் மாதிரி உங்க டேப்லெட் யூஸ் பண்ணலாம். ஒரு செகண்ட் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம் சோனி டேப்லெட்ஸ் Z2ல. ஸோ அதுல 8 மெகாபிக்சல் கேமராவும் இருக்கு. அது வந்து டேப்லெட்ல வந்து ரியலி ஆசம்னே சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இன்டர்ஃபேஸ் வந்து எக்ஸாக்ட்லி சோனி போன்ஸ்ல இருக்கிற மாதிரியே இன்டர்ஃபேஸ் கொண்டு இருக்காங்க, இந்த எக்ஸ்ட்ரா மோட்ஸ் எல்லாமே. ஸோ பேசிக்கலி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா Z2வே ஒரு பெரிய டேப்லெட்ல போட்டா எப்படி இருக்குமோ லிட்டரலி அப்படிதாங்க இருக்கு. பட் 20.7 மெகாபிக்சல் கேமரா கிடையாது, ஆப்வியஸ்லி இந்த டேப்லெட்டுக்கு அவ்வளவு தேவையில்ல. அண்ட் ஓவரால் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த டிஸ்பிளே சோனி Xperia Z2 மாதிரியே ட்ரைலூமினஸ் டிஸ்பிளே இருக்கு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டிஸ்பிளே. அகேன் வாட்சிங் மூவிஸ், பிளேயிங் கேம்ஸ் எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டா இருக்கும். சோனி PS3 கண்ட்ரோலர், டூவல் ஷாக் 3 கண்ட்ரோலர் சப்போர்ட் இருக்கு, வயர்லெஸ் கண்ட்ரோலர். ஒரு தடவை நீங்க USB OTC கேபிள்ல கனெக்ட் பண்ணா போதும், PS3 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நீங்க ஃபுல் கேம்ஸ் கண்ட்ரோலர் சப்போர்ட்டோட விளையாட முடியும். நம்ம நிறைய கேம்ஸ் அது மாதிரி பார்த்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல. ஸோ பழைய எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்க 3.5 mm ஜாக்ல நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்போன்ஸும் யூஸ் பண்ண முடியும். அந்த ப்ராப்பர்ட்டி இந்த 3.5 mm ஜாக் இருக்கு. ஸோ அது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ சோனியோட டிவைசஸ்லாம் பார்த்தோம். சோனி Xperia Z2, சோனி Xperia Z2 டேப்லெட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஓவரால் பெட்டர் எவல்யூஷன் சொல்லலாம் சோனியோட ப்ராடக்ட்ஸ். ஐ திங்க் இந்த தடவை அவங்க பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ். பெர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட், பெர்ஃபெக்ட் டிசைன், பெர்ஃபெக்ட் ஹார்ட்வேர், ஆல்மோஸ்ட் நோ ஃபிளாஸ்ன்னு சொல்லலாம். பட் இதை தவிர இன்னும் நிறைய இருக்கு. வந்து தந்தி டிவில இந்த வாரம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து மொபைல் காங்கிரஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் வந்து இங்க மொபைல் காங்கிரஸ் வந்து ஒரு பிஸியான ஒரு லொகேஷன். அது நடுவுல வந்து ரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு லான்ச் மாதிரி இங்க வச்சிருக்காங்க. சோ நடுவுல ஒரு குவிக் நாப் எடுக்கணும்னா கூட போய் தூங்கிட்டு வரலாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சோ பேக் டு நம்ம கவரேஜ் என்னன்னா, நம்ம Qualcomm ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிப் மேக்கர். சோ நிறைய நம்ம Qualcomm ப்ராடக்ட்ஸ் நம்ம ஷோல பாத்துருக்கோங்க. சோ Qualcomm மொபைல் காங்கிரஸ்ல என்ன அனௌன்ஸ் பண்ண போறாங்க, என்ன எக்ஸிபிட் பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். நம்ம மொபைல் காங்கிரஸ் தான் இருக்கோங்க. சோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த எபிசோட்ஸ் நிறைய டெக்னாலஜி லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க. சோ அந்த விஷயத்துல வந்து நம்ம இப்போ Qualcomm பூத்ல இருக்கோம். சோ Qualcomm நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், நீங்க நம்ம ஷோல பாத்துருப்பீங்க, Snapdragon அப்படின்னு ஒரு சிப்ஸ் பண்ற கம்பெனி. சோ அதே மாதிரி இப்போ Qualcomm வந்து மொபைல் மோடெம்ஸும் பண்ணுவாங்க. சோ LTE நெட்வொர்க்ஸ் அதெல்லாம் கூட சப்போர்ட் பண்ற மாதிரி. சோ இப்போ வந்து மொபைல் காங்கிரஸ்ல ஒரு புது சிப் Qualcomm லான்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஒரு LTE சிப், கேட்டகரி 6 LTE. ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணும்னா ஒரு கேட்டகரி 6 LTE அப்படின்னு சொல்லலாம். ஆனா பேசிக்கா சொல்லணும்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வெரி ஹை ஸ்பீட் இன்டர்நெட். நீங்க வந்து ஸ்பீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே நீங்க வந்து ஆச்சரியமா இருக்கும். 300 Mbps ஸ்பீட்ஸ் வரைக்கும் நீங்க இந்த சிப்ல வந்து உங்க மொபைல் போன் மூலமா ஃபியூச்சர்ல பார்க்கலாம். சோ Qualcommல இருந்து கார்த்திக் இருக்காருங்க, அவர்கிட்ட கேட்போம் வந்து இந்த சிப் பத்தி என்ன ஸ்பீட்ஸ் அச்சீவ் பண்ணலாம், என்ன டெக்னாலஜி எல்லாம் கேட்கலாம். நன்றி வருண். இங்க என்ன பாக்குறோம்னா இந்த Cat 6 டெக்னாலஜிங்கிறது சொல்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா
இங்க டிவைஸ் இங்க வச்சிருக்கோம். டிவைஸ்ங்கிறது வந்து உங்க ஹேண்ட்செட், உங்க யூஇ அப்படின்னு நாங்க சொல்றோம். ஸோ இங்க என்ன பண்றோம்னா இங்க லைவா வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். எரிக்சன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த சர்வர்ல வந்து சில வீடியோ ஃபைல வச்சிருக்கோம். அந்த வீடியோ ஃபைல வந்து இங்க ஸ்ட்ரீம் பண்ணி உங்களுக்கு 300 Mbps த்ரூபுட்டை காமிக்கிறோம். த்ரூபுட்ங்கிறது வந்து நீங்க பாக்குற டேட்டா ரேட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 4K வீடியோ இருக்கு. 4Kங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹை ரெசல்யூஷன் வீடியோ. அதாவது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான வீடியோ, அதாவது ஹை கிளாரிட்டி வீடியோன்னு சொல்லலாம். அதே மாதிரி அங்க 1080p வீடியோன்னு 2 வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே ஒரு டிவைஸ்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ரீம்னு சொல்ல போனா எல்லாமே வந்து ஒரு டிவைஸ்ல டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம் குறிப்பிட்டமா. ஸோ அதெல்லாம் மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா 300 Mbps வந்து டவுன்லிங்க் த்ரூபுட் வருது. ஸோ இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா இப்போ 3G டெக்னாலஜின்ற இருக்கு. 4Gங்கிறது வந்து அடுத்த டெக்னாலஜி. இதை வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா 4G அட்வான்ஸ்ட், LTE அட்வான்ஸ்டு சொல்லும். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து LTE அட்வான்ஸ்ட். இது வந்து இன்னும் சில வருஷத்துல உங்களுக்கு வரும். ஸோ நீங்க யோசிச்சீங்கன்னா இன்டர்நெட் கூட யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க மொபைல் போன்லயே வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி இது. ஸோ இதுதான் இப்போ இங்க குவால்காம்ல காமிச்சிட்டு இருக்கோம் MWCல. சோ இது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. 300 Mbps ஸ்பீட் நீங்க நினைச்சு கூட பாத்துக்க மாட்டீங்க உங்க வீட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் கூட அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும்னு. ஆனா மொபைல் போன்ல இது வர ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குவால்காம் சொல்றாங்க. சோ வந்து பாப்போம் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். நீங்க யோசிப்பீங்க நான் கார்க்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன் மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் ஸ்டோர்ல இருந்து. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு காருக்குள்ள ஒரு டெக்னாலஜி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி பாத்துட்டு இருக்கீங்க. சோ என்னன்னு கேட்டீங்கன்னா இது நம்ம ஒரு Mercedes Benz கான்செப்ட் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்குள்ள வந்து உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டடா இருக்கு. எல்லாமே வந்து UI எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் கார் மாதிரியே இல்ல. இது வந்து ஒரு QNX அப்படின்னு ஒரு டெக்னாலஜி பவர் பண்ணது இந்த UI. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் UI. நீங்க இந்த மாதிரி UI எல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவில தான் பாத்துருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த ஸ்பீடோமீட்டர், இந்த டயல், லைக் உங்களோட இன்ஃபோடெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட், இன்கார் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு ஆட்டோமேட்டட் UI. ஒரு ரொம்ப ஒரு QNX அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் அது பேஸ் பண்ணி தான் இருக்கு எல்லாமே. ஸோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள உங்களுக்கு GPS, கூகுள் மேப்ஸ் மாதிரி, நோக்கியா இயர் மேப்ஸ், கூகுள் மேப்ஸோட நிறைய டேட்டா இருக்கிற மேப்ஸ் அது. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் நியர்பை கூட காமிக்குது, எங்க நீங்க காரை பார்க் பண்ணலாம்னு கூட நீங்க பார்க்கலாம். அண்ட் நீங்க வந்து மீடியா பிளே பண்ணணும், மியூசிக் பிளே பண்ணணும்னா நீங்க பிளே பண்ணலாம். ஸோ அது ஒன்று. ஸோ ஃபோன் கால்ஸ் நீங்க எடுக்கணும்னாலும் எடுக்கலாம் ப்ளூடூத்ல பேர் பண்ணி. அண்ட் காரோட உங்களுக்கு எல்லா டயர்ஸோட என்ன ப்ரெஷர் இருக்கு, ஃபியூல் எவ்வளோ இருக்கு எல்லாமே பார்க்கலாம். இது ரொம்ப அருமையா இருக்கு பார்க்கறது. இது நார்மலா நீங்க ஒரு ஃபார்முலா 1 கார் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. டெலிமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு Mercedes Benz ஸ்போர்ட்ஸ் கார்லயே நம்ம பார்க்குறோம் இங்க. அண்ட் என்ன இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்டீங்கன்னா இது ஒரு குவால்காம் ஆட்டோமோட்டிவ் சிப் பவரான கார்னால உங்களுக்கு வைஃபை காருக்குள்ளேயே உங்களுக்கு வைஃபை இருக்குங்க. நீங்க வீட்டுக்குள்ள வைஃபை இருக்கும், ஹோட்டலுக்குள்ள வைஃபை இருக்கும், உங்க காருக்குள்ளேயே வைஃபை இருக்கு. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்க ஒரு போன் இருக்கு ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா சோனி Xperia Z1. ஸோ இந்த போனோட ஸ்கிரீனே நீங்க வந்து கார்ல பார்க்கலாங்க. அது எப்படின்னா இப்போ பார்ப்போம். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன் ஓட ஸ்கிரீனை வந்து நீங்க கார்ல அப்படியே நீங்க பார்க்கலாங்க. சூப்பரா இருக்கு இல்லையா? ஸோ நீங்க எல்லாமே அங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மெசேஜஸ் அண்ட் எல்லாத்தையும் நீங்க அங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேமரா லான்ச் பண்ணிருக்கேங்க. ஆனா கேமரா வந்து நீங்க வந்து வியூ ஃபைண்டர் வந்து நீங்க டிஸ்பிளேலயே பார்க்கலாம். ஸோ ரொம்ப அருமையான ஒரு ஃபீச்சர் தான் அது. ஸோ லைவா வந்து உங்க போனோட ஹோம் ஸ்கிரீனை வந்து இங்க பார்க்கலாம். அண்ட் உங்க போனோட ஸ்கிரீனே பார்க்கலாம், நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே இங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஹலோ வியர்ஸ், நம்ம வந்து நீங்க குவால்காம் ஸ்னாப்டிராகன் பத்தி கேட்டிருப்பீங்க நம்ம ஷோல. ஸோ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸும் பார்த்தோம் இங்க மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் பார்சிலோனால. இங்க மிஸ் மிஷேல் ஃப்ரம் குவால்காம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்போம் குவால்காம் வந்து இந்தியா மார்க்கெட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், என்ன கம்பெனிஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு. பேசிக்கலி சே like how important is the India market for Qualcomm and who are the companies you're working with?
Qualcomm is very committed to the India market. Actually, it's a really important region for us, and we're very excited to be there with Snapdragon. We work with some of the best companies there. We work with Micromax, with Zolo for their Lava brand, and with Nokia, for example. So, according to you, which is the most popular kind of platform you see for India? Like, do you see a lot of promise for the dual SIM market? We do, actually. We see a lot of need in that market. Customers are actually asking for that capability. Yeah, and we also, I think you know, we've announced some very exciting products in the last couple of months. Our Snapdragon 410, for example, would be great for the India market. It's in that entry-level, mid-tier price point, and we've got some great features on it. It was our first, actually, 64-bit capable processor. It's got some great capability in the ISP because people love their phones for camera, and it's got integrated 4G LTE. So as the market transitions from 2G to 3G and 3G to 4G, you have that capability. Of course, you can do 3G as well. So very, very excited about the prospect of that processor eventually coming to the India market. Thank you, Michelle. So viewers, நீங்க வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம இந்த Qualcomm பூத்ல இருந்து இந்த மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ்ல இருந்து பார்த்தோம். ஹை ஸ்பீட் LTE, கனெக்டட் கார், அப்புறம் வந்து இந்தியா மார்க்கெட் பத்தி கூட நம்ம Qualcomm கிட்ட கேட்டோம். அண்ட் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம இந்த ஷோல பார்க்க போறோம். நம்ம மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ZTEயோட ஒரு வயர்லெஸ் ப்ரொஜெக்டர் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வயர்லெஸ் ஹாட்ஸ்பாட் கேள்விப்பட்டிருப்பீங்க, மைஃபை கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரொஜெக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு சிங்கிள் டிவைஸ்ல கொடுத்துருக்காங்க ZTE, ஒரு சைனீஸ் கம்பெனி. அதுதான் இது. நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு ஆண்ட்ராய்டு டேப்லெட்டும் இருக்கு. இது ஒரு ஆண்ட்ராய்டு பவர்ட் வயர்லெஸ் ப்ரொஜெக்டர் ஹாட்ஸ்பாட். ப்ரொஜெக்டர் நீங்க ஏன் ஃபங்க்ஷனாலிட்டி கேட்டீங்கன்னா என்னன்னா, உங்களுக்கு ப்ரொஜெக்டர்னா உங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். ஸோ உங்களோட ஸ்க்ரீன்ல இருக்கிறதோ ஒரு ஃபோன்ல பாக்குறது வந்து ஒரு வால்லையோ இல்லைன்னா சர்ஃபேஸ்லயோ நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ZTE வயர்லெஸ் ப்ரொஜெக்டர் ஹாட்ஸ்பாட்ல நீங்க அப்படியே உங்க இந்த டேப்லெட் ஆர் இந்த டிவைஸ் இருக்க ஸ்க்ரீன்ல என்ன காமிக்கிறாங்களோ அதை அப்படியே நீங்க வந்து ஒரு வால்லையோ உங்களோட டெஸ்க்லயோ அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து யாரையும் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பேக் பண்ணதில்லை ஒரு சிங்கிள் டிவைஸ்ல. உங்களுக்கு மைஃபை இருக்கு, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸும் இருக்கு, உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டரும் இருக்கு, ஒரு பேட்டரி பேக்கும் இருக்கு உள்ள. ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த ZTE வயர்லெஸ் ப்ரொஜெக்டர் ஹாட்ஸ்பாட் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட். நம்ம மொபைல் காங்கிரஸ் தான் இப்போ இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜி பார்க்க போறோம். இது வந்து நானோ கோட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. போன்ஸ்க்கு வந்து ஒரு கோட்டிங் கொடுத்தா வாட்டர் ப்ரூஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா கையில நான் சாம்சங் ஒரு கேலக்ஸி S4 போன் வச்சுட்டு இருக்கேன். ஒரு பவுல் ஆஃப் வாட்டர் இங்க இருக்கு. இந்த தண்ணி பாட்டுக்குள்ள நான் அப்படியே இந்த போனை போட போறேன். போன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா போன் ஒண்ணுமே ஒன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. உள்ள இவ்வளோ டீப்பா தண்ணி இருக்கு. ஆனாலும் வந்து போன் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இதுல வந்து ஒரு நானோ கோட்டிங் இருக்கு உள்ள போனுக்குள்ள. ஸோ இது ஃபியூச்சர்ல வர போன்ஸ் எல்லாம் இந்த டெக்னாலஜி இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து P2iன்னு ஒரு கம்பெனி இதை காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து பேசிக்கா வந்து ஒரு நானோ கோட்டிங் ஆர் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் ஃபார் அ போன். இன்டர்னலா வந்து மதர் போர்டெல்லாம் வந்து சீல் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்க இந்த போர்ட்ஸ் க்ளோஸ் பண்ற மாதிரிலாம் அது அவசியம் இல்லை. எல்லாமே வந்து நீங்க அப்படியே ஓப்பனாவே இருக்கலாம் போர்ட்ஸ்லாம். சில மார்க்கெட்டஸ்ல இருக்கிற போன்ஸ் எல்லாம் வந்து இப்போ கரண்டா வாட்டர் ப்ரூஃப் போன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க எல்லா போர்ட்ஸ் சீல் பண்ணாதான் வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். அதுவும் வந்து ஒரு டைம் லிமிட் இருக்கு. கொஞ்ச நேரம் தான் வாட்டர் கடியில் இருக்கலாம். பட் இந்த போன் கோட்டிங்ல பாத்தீங்கன்னா, நானோ கோட்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த டைம் லிமிட்டே இல்ல. எவ்வளவு நேரம் வேணா போனை வந்து தண்ணி கடியில இந்த டெப்த்ல நீங்க வந்து விட்டு வைக்கலாம். நீங்க பாத்தீங்க எதுவுமே ஆல. சோ வெறுமா வந்து இந்த தண்ணி வந்து இந்த கெப்பாசிட்டிவ் சென்சாரை தான் பிளாக் பண்ணுது. சோ நீங்க வைப் பண்ணிட்டீங்கன்னா போனை வந்து
அது வந்து நீங்க கண்டினியூஸா திரும்பி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ஃபோன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல நிறைய பார்க்கலாம் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால. ஸோ வியூவர்ஸ், இதுதாங்க மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் 2014. நீங்க ஃபுல்லா வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ், எல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்சரிஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஷோ வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டேங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வென்யூஸை க்ளோஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதாங்க நம்மளோட 2014 மொபைல் காங்கிரஸ் 3 எபிசோட்ஸ் தான் நீங்க பாத்தீங்க. ஸோ அன்டில் த நெக்ஸ்ட் மொபைல் காங்கிரஸ் மார்ச் 2015 நடக்க போதுங்க. ஸோ அடுத்த வருஷம் பார்க்கலாம் இதே மொபைல் காங்கிரஸ் இருந்து. Until then, it is Varun signing off. See you in the next episode.